حبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أشهد أن لا إله إلا الله وأستغفر الله وأسألك الجنة وأعوذ بك من النار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் அவனால் கபூல் செய்யப்பட்ட அவனது ரிலாவை பெற்ற நல்லோர்கள் நாதாக்கள் கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிவானார். இன்று எத்தனாவது தராவிங்க? 9வது தராவி. குர்ஆன் ஷரீஃபில் சில சம்பவங்களை அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே திரும்ப திரும்ப சொல்கிறான். ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு விதமாக சற்று கூடுதல் குறைவோடு வித்தியாசமான சொற்களோடு அதை அல்லாஹ் ஜல்ல தஆலா சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கிஸ்ஸா மட்டும் கிட்டத்தட்ட 7 தடவை குர்ஆனில் கொண்டு வருகிறார். அதே மாதிரி மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய கிஸ்ஸாவை, சரித்திரத்தை பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு சம்பவத்தை அல்லாஹ் தஆலா அடிப்படையாக வைத்து அவன் அங்கே குறிப்பிடுவான். அதில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த நாட்டில் உண்டான எல்லா சூனியக்காரர்களுக்கும் மத்தியில் நடந்த ஒரு போட்டி. அந்த போட்டியில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்றார்கள் என்ற சம்பவத்தை பல்வேறு இடங்களிலே சொல்கிறான். இன்று ஓதப்பட்ட தராவிகளுடைய வசனங்களிலும் வகால ஃபிர்அவுனு தூனி பிகுல்லி சாஹிரின் அலீம். ஃபிர்அவுன் சொன்னான், இவரை பார்த்தா சரியான வித்தக்காரமாக இருக்குது, மேஜிக்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு, அதனால் அந்த நாட்டில் உண்டான எல்லா சூனியக்காரர்களையும் வித்தக்காரர்களையும் கூப்பிடுங்க, தூனி பிகுல்லி சாஹிரின் அலீம். ஏன்னா அல்லாஹ் ஜல்ல தஆலா மூசா நபி அலைஹிஸ்ஸலாமை ஃபிரௌன் இடத்துல அனுப்பி வைத்த பொழுது நபி என்பதற்கு ஆதாரமாக 2 முஅஜிஸாவை கொடுத்து அனுப்பினான். ஒன்று, அவர்களுடைய கையை ஜேபிலே வைத்து வெளியில் எடுத்தால் அது டார்ச் லைட் மாதிரி ஆகிடும், பிரகாசிக்கும். இது ஒரு முஅஜிஸா. இன்னொன்று, கைத்தடியை கீழே போட்டால் அது என்ன ஆகிடும்? பாம்பாக மாறிடும். மூசா நபி இடத்துல நீங்கள் நபிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்ட உடனே அந்த 2 முஅஜிஸாவையும் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். கைத்தடியை போட்ட உடனே பாம்பாக அது படம் எடுத்து யாரை நோக்கி போச்சு? ஃபிரௌனை நோக்கி போகுது. சீறி பாய்ந்து கொண்டு போனது. அவன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறான். பாம்பை கண்டால் படையும் நடுங்கும். பாம்பை பார்த்து யார் தான் பயப்படாமல் இருப்பாங்க? வீராப்பு பேசினவன், நான் தான் அல்லாஹ் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருந்தவன், பாம்பை பார்த்தவனை பயந்து நடுங்கி அலறி மூசா மூசா காப்பாற்றுங்கன்னு சொன்னான். மனிதனுடைய பலவீனத்தை அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே படம் பிடித்து காட்டுவான். ஆனாலும் கூட அவனுடைய அகம்பாவம், ஆணவம், அந்த அதிகார திமிர்,
அதுவெல்லாம் அந்த உண்மைகளை ஒத்துக்கொள்ள மறுத்து விடுகிறது. அவன் நான் தான் அவங்களது பெரிய ரப்பு என்று சொன்ன பொழுது, ஒரு நாள் அவன் வீட்டில் கதவை பூட்டி கொண்டு உள்ளே இருக்கிற பொழுது இப்லீஸ் வந்து கதவை தட்டினானான். யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான். யாரப்பா அப்படின்னு திரும்பவும் கேட்டிருக்கான். நீ சொல்லப்பான்ருக்கான் அவன். எனக்கு எப்படி தெரியும், கதவுக்கு பின்னாடி நீ இருக்கிறாய், நீ யார் என்று எனக்கு எப்படி தெரியும் என்று அவன் சொன்ன பொழுது, எப்போ நான் தான் ரப்பு, நான் தான் இறைவன் சொல்கிறிய, உனக்கு கதவுக்கு பின்னாடி உள்ள ஆள் நிற்கிற ஆள் யாருன்னு தெரியாதான்னு கேட்டான். உடனே கதவு திறந்து நீ சொல்கிறது லாஜிக்காக தான் இருக்குது அப்படின்னா நான் இந்த வாதத்தை விட்டு விடவான்னு கேட்டான். வந்தவன் இப்லீஸு விடுவானா அவனை? அப்படிலாம் தேவையில்லை, ஒரு டெஸ்ட்டுக்காக நான் என்ன செய்கிறேன் வந்தேன்னு சொன்னான். அப்போ அல்லாஹ்வுடைய ஹிதாயத்து இல்லைன்னு சொன்னால் யாருக்கும் நேர்வழி பெறுவது கஷ்டம்தான். அசல்ல ஹிதாயத் என்பது சரியான புரிதல். அந்த சரியான புரிதல் சில பேருக்கு இருக்கும், ஆனால் கூட இருக்கிறவன் வரமாட்டான். சில பேருக்கு சரியான புரிதல் என்ன செய்யாது, இருக்க. இப்போ இவரை வித்த காட்டுறாரு, எனவே இவரை மாய்க்க வேண்டும், இவரை தோற்கடிக்க வேண்டும், அதனால் இருக்கிற எல்லா சூனியக்காரர்களையும் கூப்பிடுங்கன்னு சொன்ன உடனே ஒரு குறிப்பிட்ட ஆள் முடிவு செய்யப்பட்டது. அவங்க எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சாஹிரீன்களும் சூனியக்காரர்களும் வந்து விட்டார். பெரும் திரளான கூட்டம். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனியாக நிற்கிறார்கள். இங்கே ஒரு ஆள் அல்ல, பல பேர் நிற்கிறார்கள். அதுவும் ஃபிரௌனுடைய அந்த அதிகார பலத்தோடு நிற்கிறார்கள். இப்பொழுது குர்ஆன் ஷரீஃபே இந்த சம்பவத்தை பல்வேறு இடத்துல குறிப்பிடுகிறது. இந்த சம்பவத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைத்தடியை போட்டு பாம்பாக்குனாங்கல்ல, அதை முறியடிக்கணும். அதற்காக வேண்டி தான் மற்ற எல்லா சாஹிர்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அசல்ல செஹருன்னா சூனியம், சாஹிர்னா சூனியக்காரன். சூனியம்னா எதுக்குன்னு சொல்கிறது சொல்லுங்களா? சூனியம்னா என்னன்னு தெரியாதா? பூஜ்ஜியமா? சூனியம்னா பூஜ்ஜியமா அப்படின்னு எனக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. சூனியம் செய்வினை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. செய்வினை அப்படின்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு எதிராக அல்லது ஒரு ஸ்தாபனத்திற்கு எதிராக பாதிப்பை உண்டாக்குறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு தீய செயலுக்கு பேர் தான் என்னது, சூனியம் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறது. செஹருங்கிற அந்த சொல்லுக்கு அப்படியும் அர்த்தம் இருக்குது, ஆனால் அது மட்டும் அதுக்கு அர்த்தம் அல்ல, நிறைய அர்த்தம் இருக்குது. செஹரு அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இன்னஃபில் பயானில் செஹரான்னு சொல்லியிருக்கிறாங்க. பயானில் செஹர் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல செஹர்னா சூனியம்ங்கிற அர்த்தம் இல்லை. சூனியம் எப்படி வசீகரிக்கக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கிறதோ அது மாதிரி சில பேச்சுக்கள், சில சொற்பொழிவுகள் மக்களை தன் பக்கம் என்ன செய்து விடும், ஈர்த்து விடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி பேச்சாற்றலுக்கு இருக்கிறது என்பதைத்தான் அங்கே குறிப்பிடுகிறார். இன்னொரு சுஹேல் இருக்குது, அது என்னன்னா வித்தை காட்டுறது, கண்கட்டி வித்தை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வித்தை காட்டுறது. கீழே அசாவத்திக்கு போட்டால் உண்மையிலே பாம்பாக மாறுது அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று என்னென்னா அசாவை கைத்தடியத்தி கீழே போட்டால் பாம்பாக அது மாறாது, பாம்பு மாதிரி நமக்கு தெரியும், நம்ம கண்ணுக்கு என்ன செய்யும் தெரியும், ஆனால் உண்மையில் என்ன செய்யாது. இதுக்கு பேர் கண்கட்டி வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க. மூசா நபி அலைஹிஸ்ஸலாமை எதிர்க்க வந்த எல்லா சாஹிர்களும் எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா கண்கட்டி வித்தையில் கைதேர்ந்தவர்கள். கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான பேர் வந்திருக்கிறாங்க. போட்டியை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா அல்லது நான் ஆரம்பிக்கவான்னு கேட்டாங்க. யார்? போட்டியாளர்கள் கேட்டாங்க. நீங்களே முதல்ல போடுங்கப்பான்னு. யார்? மூசா நபி அலைஹிஸ்ஸலாம். அவன் கையில் இருந்த தடி, கையில் இருந்த கயிறு எல்லாத்தையும் தூக்கி போட்டானுங்க மைதானத்தில். ஒரு ஆள் இல்லையே, பல பேர். அப்படின்னா பல பாம்புகளாக அது நெளிந்தது, சீறி பாய்ந்து கொண்டு வந்தது. ஒரு பாம்பை பார்த்தாலே பயம் வந்துடும் இல்லையா? பல பாம்புகள் பார்க்கும் பொழுது பயம் வராமல் இருக்குமாங்க? யாருக்கும் வரத்தான் செய்யும். மூசா நபிக்கு பயம் வரணும்ல, மனுஷனுக்கு தானே. அப்படி பயம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் முதல்லையே அல்லாஹ் ஒரு பயிற்சி கொடுத்தாருமா, ரிஹர்சல் பண்ணி அனுப்புனான். முதல்ல கைத்தடி கீழே போடுங்க அப்படின்னு சொன்னான். முதல்லையே தூரிசினா மலையில்
அல்லாஹ் அவரை நபியாக ஆக்கி ஃபிரௌனிடத்தில் போன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே என்ன சொன்னால், தடியை கீழே போடுங்கண்ணா, அல்கிஹா, பயப்படாதீங்க நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னான். போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, அது பாம்பாக மாறிடுச்சு. பாம்பாக மாறினவுடனே அவருக்கு பயம் வந்துடுச்சு. மனுஷன் தானே, பாம்பை கண்டால் படையும் நடுங்கும். அல்லாஹ் சொன்னால் ஹுதுஹா வலா தஹஃப், நீங்கள் பயப்படாதீங்க பிடிங்கன்னு சொன்னான். சனுஇதுஹா சீரத்தஹல் ஊலா, நீங்கள் பிடிச்சிங்கன்னு சொன்னால் பழையபடி அது எப்படி ஆக்கிடுவானா, கைத்தடியாகவே நான் ஆக்கி விடுவேன் என்று அல்லாஹ் சொன்னான். இப்போ அல்லாஹ் சொன்ன பிறகு பயம் போயிடுச்சு தான், இருந்தாலும் கூட பிடிக்கணும்ல, பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கு அவருக்கு. அப்போ என்ன பண்ணாராம், கையில் ஒரு துண்டை போட்டுட்டு அப்படியே பிடிச்சாராம். அல்லாஹ் கேட்டான், நான் சொன்னேன் என் மேலே நம்பிக்கை இல்லையா, இன்னும் கையை துண்டு போட்டு தான் பிடிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி இல்லையா, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன பதில் சொல்லணுங்கிறதையும் இல்லாமல் வஹீன் மூலமாக அவங்களுக்கு உதிப்பாக்கிடுவான். அப்போ அவங்க சொன்னாங்களா, என்ன பண்ணுறது ரப்பே, நீ மனுஷனை பலகீனமாக படைச்சிருக்கிற, குலிக்கல் இன்சானு லஈஃபான், குரானில் வருதுல, மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். பலகீனமாக இருக்கும் பொழுது இந்த பயம் வருவது இயற்கை, வேறு நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒரு ரிஹர்சல் ஏற்கனவே நடந்துருச்சு. ஏன்னா ஃபிரௌன் இடத்துல போய் அதை காட்டும் பொழுது ஃபிரௌன் பயந்த மாதிரி இவரும் பயந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக வேண்டி. ஆனாலும் கூட அங்கே ஒரு பயம் வந்துச்சு மனிதன் என்ற அந்த இயல்பின் அடிப்படையில். ஆனாலும் கூட அல்லாஹ் சொன்னால் பயப்படாதீங்க, நீங்கள் அசாவத்துக்கு போடுங்க என்று அல்லாஹ் சொன்னான். அசாத்திக்கு போட்ட உடனே அங்கே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாம்புகள் நெளிந்து கொண்டிருக்கிறது. இவர் அசாவத்துக்கு போட்ட உடனே இந்த அசா பாம்பாக ஆகி இருக்கிற எல்லா பாம்பையும் விழுங்கிருச்சு. இருக்கிற எல்லா பாம்பையும் விழுங்கிருச்சு. இங்கே தான் அதிசயம் நிகழ்ந்தது. சூனியக்காரங்கள்லாம் பார்த்தான், போட்டிக்கு வந்த எல்லாரும் பார்த்தான், அப்பவுமே சுஜூதில் விழுந்து இஸ்லாத்துக்கு சேர்ந்துட்டான். அத்தனை பேரும் வந்த அத்தனை பேரும் என்ன செய்துட்டாங்க, முஸ்லீம் ஆயிட்டாங்க. மூசா நபியை கொண்டு ஈமான் கொண்டுட்டாங்க. இது ஃபிரௌனுக்கு ரொம்ப நோஸ்கட்டு. தோற்றுருக்கிறது ஒன்று, தோற்று போனது ஒன்று, ரெண்டாவது அவனுக்கு ஆதரவாக கூட்டு வந்த அந்த போட்டியாளர்களும் அவனுக்கு எதிரியாக மாறிவிட்டார்களே என்ற ஆதங்கம் இன்னொன்று. கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்தான். வர்றதுக்கு முன்னாடி, போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்களாம் பேரும் பேசினாங்க. பொதுவாக துன்யாவில் எல்லாம் பேரம் தானே, எதுவாக இருந்தாலும். நாங்கள் ஜெயிச்சா என்ன தருவேன்னு கேட்டாங்க. அப்போ அவன் சொன்னான், நீங்கள் ஜெயிச்சா நீங்கள் தான் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஆட்கள் அப்படின்னு. உங்களுக்கு இந்த சபையில், இந்த அவையில் மிக முக்கியத்துவமான ஒரு ஸ்தானம் வழங்கப்படும் என்றெல்லாம் சொல்லி ஆசை காட்டி தான் அவர்களை இதில் இறக்கினான். இப்பொழுது என்னவென்று பார்த்தால், உடனடியாக எல்லாரும் என்ன செய்து விட்டார்கள், சுஜூதிலே விழுந்து மூசா நபியை கொண்டு ஈமான் கொண்டு முஸ்லீமாக மாறி ஃபிரௌனுக்கு எதிரியாக மாறிவிட்டார். 1-2 பேரில் ஆயிரக்கணக்கான பேர் அப்படி இஸ்லாத்தில் சேர்த்துட்டாங்க. அந்த சம்பவத்தை பார்த்தா அங்கிருந்து அத்தனை பேரும் முஸ்லீம் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 70,000க்கும் மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எந்த ஒரு நிகழ்ச்சி நபியை தோற்கடிப்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டதோ அந்த நிகழ்ச்சி, அந்த சம்பவம் பல பேருக்கு ஹிதாயத்திற்கு காரணமாக அமைந்தது என்று குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. இங்கே நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. எதிர்க்க வந்த அந்த சூனியக்காரர்கள் ஏன் ஒரு காட்சியை பார்த்த உடனே அவங்களும் கயிறை போட்டாங்கல்ல, பாம்பாக மாறிச்சுல, இவங்களும் கயிறை போட்டாங்க, பாம்பாக மாறிச்சு, அவங்களும் வித்தை காட்டினாங்க, இவங்களும் வித்தை காட்டினாங்க அப்படின்னா ஏன் இவங்க சரண்டர் ஆகணும்? அவங்களுக்கும் அந்த வித்தை தெரியுது. அப்போ நம்ம காட்டின மாதிரி இவங்க வித்தை அப்படின்னு தானே அவங்க அதை எடுத்திருக்கணும். வேணுமானா இவர் நம்மளை விட பெரிய கொஞ்சம் கை தேர்ந்தவராக இருக்கிறார் என்று தானே அவங்க புரிஞ்சிருக்கணும். ஆனால் அவங்க அப்படி புரியலையே. அவங்க என்ன புரிஞ்சாங்க, இது வித்தை இல்லை. அங்கே புரிஞ்சதுன்னா நாம் செய்தது வித்தை, ஆனால் அவர் செய்தது வித்தை அல்ல, அது முஅஜிஸா என்று புரிந்து கொண்டார்கள். சரியான புரிதல் தான் ஹிதாயத் இல்லையா? அந்த புரிதல் அவங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? பொதுவாகவே எந்த ஒரு துறையாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அது சம்பந்தப்பட்ட ஞானம் உள்ளவர்கள், கல்வி சிந்தனை உள்ளவர்களுக்கு அதில் உண்டான நுணுக்கங்கள் தெரியும். இதில் வித்தையினால்
எதை செய்ய முடியும் எதை செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். வித்தையினுடைய எல்லை எது வரைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். அப்போ அதை விளங்கியிருந்த காரணத்தினால, சிஹருக்கும் முஅஜிஸாவுக்கும் மத்தியில் வித்தியாசத்தை விளங்கிய காரணத்தினால, எது வித்தை இல்லை என்று சரியான புரிதல் இருந்த காரணத்தினால, நாம் காட்டினது வித்தை, கண்கட்டி வித்தை, அவர் காட்டினது முஅஜிஸா. அப்படின்னா நாம் காட்டினது உண்மையிலே பாம்பாக என்ன செய்யலை, அது மாறலை, எல்லாருடைய கண்ணையும் மறைத்தது. வித்தை காட்டக்கூடிய என்ன செய்வோம் அப்படின்னா கண் கட்டி, அதுக்கு பேர் கண் கட்டி வித்தைன்னு தானே சொல்கிறாங்க. இருக்கக்கூடிய பார்வையாளர்களுடைய கண்ணை மறைச்சிடும், கண்ணை மறைச்சி தான் என்ன செய்கிறது, கைத்தடியை பாம்பாக ஆக்குறது, கயிற்றில் வந்து பாம்பாக ஆக்குறதுனா ஆக்குறது இல்லை, ஆகிறது அல்ல. அது நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும், நம்ம கண்ணை மறைச்சிடும். நீங்கள் போட்டி நடத்தக்கூடிய வித்தை நடத்தக்கூடியவனை பார்த்தீங்கன்னா அந்த வித்தையை தொடங்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுவோம். எல்லாரையும் ஏன் அவர் கையெடுத்து கும்பிட்றான் அப்படின்னா, விவரமானவங்க யாராவது இருந்தால் போயிடுங்க, அல்லது என் புழப்பட மண்ணிலே வச்சிடாதீங்கன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் எருக்கம்புல் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அந்த எருக்கம்புல்லை தலையில் வச்சுக்கிட்டா அவன் கண்ணை மறைக்க முடியாது, நம்ம கண்ணை வந்து மறைச்சிடுவான். ஆனால் எருக்கம்புல் தலையில் இருந்தால் அவனுடைய கண்ணை என்ன செய்ய முடியாது. அது மாதிரி யாராவது எருக்கம்புல் தலையில் வச்சுக்கிட்டு ஏதாவது பாட்டியோ பொம்பளையோ ஆம்பளையோ நின்றா இஷாரா பண்ணிடுவான், தயவுசெய்து நீ போயிடு, அது பெருசாக பொத்திக்கிட்டு அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும் உண்மை, நமக்கு தான் நம்ம கண்ணை தான் அவன் கட்ட முடியும், மற்றவங்களுடைய கண்ணை, இந்த ஆளுடைய கண்ணை என்ன செய்ய முடியாது. பொதுவாகவே ஷைத்தான் சில பேருக்கு ஹால்தர் ஆயிடுறான் இல்லையா. காளியாத்தா மேலே வந்துட்டான்னு சொல்கிறாங்கல்ல, காளி மேலே ஏறிட்டான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சில ஷைத்தான்கள் வருவாங்க. ஆனால் ஷைத்தான்கள் ஒரு ஆளுடைய உடம்புல என்ன செய்யலாம், உள்ளே பூந்து சேட்டை பண்ணலாம். ஆனால் வழிமாறுகள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் யாருடைய உடம்புல என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க அந்தளவுக்கு சீப்பானவங்க இல்லை. இதை நம்ம முதல்ல விளங்கி கொள்ளணும். எங்கள் ஊரில் ஒரு ஆள் இருந்தார், முஸ்லீம். ஆனால் அவர் பேர் தாசின். ஆனால் சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து அந்த காளி மேலே ஏறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அவர் நினச்சா கூட அது தூராக்க முடியல, விட மாட்டேங்குது இவரை. அது என்ன சொல்லு நமக்கு தெரியாது. முஸ்லீமாக இருந்தாலும் கூட அந்த அந்த இந்துக்கள் எல்லாம் அவரை கூட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவர் மேலே தான் காளி ஏறுவான், மற்ற எந்த ஆள் மேலேயும் காளி ஏறுறதில்லை என்பதனால அவரும் தப்புன்னு விலகுறாரு. ஆனால் அதை விட்டு அவரால் என்ன செய்ய முடியல, விலக முடியல. அதே மாதிரி அது என்னது, கோசிக்குறிச்சியில் ஒரு ஆள் இருக்கார். அவர் நல்ல முஸ்லீம் தான், இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம் மஸ்ஜிதினுடைய தலைவர். அவருக்கும் அந்த மாதிரியான ஒரு முசீபத்து இருக்குது. அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் அவர் மேலே என்ன செய்யுது, அது ஏறிடும். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு ஆள் இருந்தான்னு சொன்னோம்ல, அவர் எங்கள் ஊரில் இன்னொரு பொம்பளை ஒன்று இருந்தாங்க. நல்லடியார்கள் ஆண்கள்னே இருப்பாங்க, பெண்கள்னே இருப்பாங்க. விலாயத்து உள்ளவங்க ஆண்கள்னே இருப்பாங்க, பெண்கள்னே இருப்பாங்க. அப்போ இந்த காளி ஏறுன்னு சொல்கிறாங்களே, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த வீட்டு வாசல் முன்னாடி நிற்கிறாங்க. காளியை ஏற்றின உடனே அவன் ஆட்டம் போட்டுட்டு அவன் என்ன செய்வான், அங்கேருந்து வருவான். ஆனால் இந்த அம்மா கொஞ்சம் நல்ல சீதேவியான ஒரு பெண்ணு, இபாதத்துள்ள கொஞ்சம் விசேஷமான ஆள்னு வச்சுக்கோங்களேன். அவங்க திக்கரோடு வாழக்கூடியவர்கள், திக்கிர்லேயே இருக்கக்கூடியவர்கள். காளி வரும் பார்த்தா காளி வரல. அப்போ அவன் சொல்லிவிட்டான், முன்னாடி ஒரு பொம்பளை நிற்கிறா கிளவி, முதல்ல அவளை அங்கேருந்து அப்புறப்படுத்துங்க, அப்போ தான் நான் வருவேன்ட்டான் அந்த காளி சைத்தான். அப்போ சைத்தான் வந்து எல்லார்ட்டையும் வேலை செய்ய முடியாதுங்கிறதே ஆதாரம் இல்லையா. அதே மாதிரி வித்தையும் கூட எல்லாருடைய கண்ணையும் வேலை செய்ய முடியாது, கட்ட முடியாது அப்படிங்கிறது யாருக்கு தெரியும், அந்த சூனியக்காரர்களுக்கு தெரிந்தது. பொதுவாக வித்தையின் மூலமாக ஒரு பொருளை இன்னொரு பொருளாக என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் வித்தையின் மூலமாக என்ன செய்ய முடியும், ஒரு பொருளை இன்னொரு பொருளாக காட்ட முடியும். இதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், யுஹய்யலு இலைஹிம் பிஸஹிரிஹிம் அன்னஹா தஸா.
அல்லாஹ் அப்படி ஒரு ஹியாலை, அதாவது தங்களுடைய செயல் மூலமாக அவர்களுக்கு ஒரு ஹியால் ஏற்படுத்தப்பட்டது. ஹியால்னா அப்படி ஒரு எண்ணம், பிரமை தான் உண்டாக்கப்பட்டதே தவிர உண்மையிலேயே அவர்களால் அவர்களுடைய கைத்தடியை, அவர்களுடைய கயிறுகளை பாம்பாக ஆக்கலை. ஆனால் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் உண்மையிலேயே அவருடைய அந்த அசாவை கீழே போட்ட உடனே அது உண்மையிலே என்ன ஆயிடுச்சு, பாம்பாக. இதை பார்த்தாங்க, இந்த வித்தியாசத்தை புரிஞ்சு கொண்டாங்க. இல்முல வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுது, அந்த பகுத்தறிவுன்னு சொல்கிறோம்ல. ஒரு வித்தைக்காரன் இருந்தான், அந்த வித்தைக்காரன் பல வித்தைகளை செய்து காட்டுவான். பொதுவாக அரசர்களுக்கு முன்னாடி அந்த காலத்தில் பொழுது போகாது, சண்டை இல்லாத சமயத்தை சும்மா தான் இருப்பானுங்க. அதனால் அரசரை மகிழ்விக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, நான் மாதிரி வித்தை காட்டுறேன், அரசரை சந்தோஷப்படுத்துகிறேன் அப்படின்னு பெர்மிஷன் வாங்கி கொடுப்பாங்க. அவனும் சில வித்தைகள் காட்டுவான். அரசர் மகிழ்ந்து கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அவனுக்கு உரிய பரிசை என்ன செய்வார், கொடுப்பார். அதுக்காண்டி தான் என்ன செய்யுது. இப்போ அரசர் வந்துட்டார், எல்லா ஊர் மக்கள்லாம் என்ன செய்தாங்க, வந்துட்டாங்க. ஊர் மக்கள்லாம் வந்திருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான், பல்வேறு வகையான வித்தைகளை, அதாவது சின்ன கம்பீரில் வளையும், அதுக்குள்ளே உடம்பை என்ன செய்கிறது, நுழைக்கிறது. ஆடு மாதிரி, அதே மாதிரி மாடு மாதிரி தன் உடம்பை என்ன செய்கிறது, வளைக்கிறது. அதே மாதிரி அந்த கம்பி இருக்கும்ல, அந்த கம்பியில் பொடி கம்பியில் நடந்து காட்டுறது. இப்படி பல்வேறு வகையான வித்தைகளை அவன் என்ன செய்யலாம், காட்டினான். எல்லோரும் பார்த்து ரொம்ப அதிசயித்து போனாங்க, ரொம்ப மகிழ்ச்சியோடு அதை கண்டு கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் மாட்டுக்காரன் அந்த அந்த இந்த கூட்டத்தில் இருக்கிறான். கூட்டத்தில் இருக்கும்பொழுது அவன் என்ன பண்ணான், இவன் எப்படி போட்டி வித்து நடத்தினான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். மாட்டுக்காரனுக்கு மாட்டை பற்றி தெரியும்ல. இவன் மாடு மாறி தன்னை ஆய்ச்சி பண்ணும் பொழுது, மாடு மாறியே தன்னுடைய உடம்பை வளைச்சி அவன் அந்த போட்டியை, அதாவது அந்த இடத்துல வித்தை காட்டும் பொழுது இவன் என்ன பண்ணான், ஒரு சின்ன பொடி கல்லை தூக்கி அவங்க மேலே தூக்கி போட்டான். போட்ட உடனே சபாஸ் அப்படின்னா இவன் என்ன செய்யறான். ஏன்னா மாடு அந்த நேரத்தில் என்ன செய்யுமோ அதை செய்து காமிச்சாங்க. உடனே சபாஸ்ன்னா யாருங்க, இந்த மாட்டுக்காரர். இப்போ போட்டிலாம் முடிஞ்ச பிறகு அரசர் அவனுக்கு முத்து மாலை பரிசளித்தார். அரசர் முத்து மாலை பரிசளித்தார். இவன் என்ன பண்ணான், மாட்டுக்காரன் இவனுடைய திறமையை பாராட்டி அவனுக்கு தான் மேலே கிடந்த ஒரு துண்டு எடுத்து பரிசாக போட்டான். அந்த மேலே கிடந்த துண்டை, மாட்டுக்காரனுடைய துண்டு என்ன, அது அழுக்காக தானே இருக்கும் இல்லையா, அது விலை உயர்ந்த துண்டாக இருக்க வாய்ப்பு இல்லை தானே. நாமளும் கூட பொன்னாடைன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு என்ன செய்கிறோம், எதையோ ஒரு துண்டை தானே, கைத்தறி ஆடையை தானே போர்த்துறோம். அப்போ அது பொன்னாடையும் இல்லை, கைத்தறி ஆடையும் இல்லை, அவன் மேலே கிடந்து அவனுடைய வசதி அதுதான். ஆனால் அரசர் கொடுத்த அந்த மாலையை அவன் வாங்கி கொண்டான் சந்தோஷத்தோடு. ஆனால் இந்த மாட்டுக்காரன் ஒரு போர்வை போத்தினா பாருங்கள், அதை எடுத்து கண்ணில் ஊற்றி அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். அரசர் பார்த்தாரு, இது என்ன, நாம் மாலை கொடுக்கும் பொழுது அதற்குரிய மரியாதையை செய்யாமல் ஒரு அழுக்கு போர்வையை அவன் போட்டிருக்கிறான், அவன் அதை இவன் என்ன செய்யறான், மரியாதை செய்கிறான், அதை முக்கியமாக கருதுகிறான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு கேட்டான். இப்படி ஏன் செய்ததையும் எனக்கு செய்த அவமரியாதை அல்லவா என்று கேட்டப்போ, இல்லை அரசர் அவர்களே, நீங்களும் பரிசு கொடுத்தீங்க, அவனும் பரிசு கொடுத்தான். நீங்கள் பொதுவாக சராசரியாக நான் செய்த வித்தைகளுக்கு பரிசு கொடுத்தீங்க. ஆனால் அவன் புரிந்து அந்த பரிசை அவன் கொடுத்தான். என்ன புரிந்து, என்ன விளங்கி பரிசு கொடுத்தான் என்றால், அவன் சொன்னான், மாடை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உடம்புல ஒரு கள்ளத்தூக்கி போட்டோன்னு வைங்க, உடம்பு ஃபுல்லாக என்ன செய்யும், சிலிர்த்து விடும். ஆனால் மாட்டு மேலே கள்ளத்தூக்கி போட்டிங்கன்னா எந்த இடத்துல கல் விடுதோ அந்த இடத்த மட்டும் சுளிக்கும். அந்த இடத்த மட்டும் தான் என்ன செய்யும், உடம்பு ஃபுல்லாக என்ன செய்யாது, அது சுளிக்காது. அது மாட்டினுடைய ஒரு யதார்த்தம், ஒரு இயல்பு, இயற்கை. இப்போ இவன் அதை டெஸ்ட் பண்ணுறான், இவன் மாடு மாதிரி ஆக்ட் பண்ணுறான்னு, உண்மையிலேயே மாடு மாதிரி இருக்கிறான்னு பார்க்கறது ஒரு சின்ன பொடிகள். அதனால் நீங்கள் மாட்டை டெஸ்ட் பண்ணணுன்னு கள்ளத்துக்கு போட்டுட்டு பார்க்காதீங்க, பெரிய கள்ளத்துக்கு போட்டு அதை காயப்படுத்துறாதீங்க. சின்ன பொடி கள்ளத்துக்கு போட்ட உடனே கரெக்டாக அந்த இடத்த மட்டும் சுழிச்சு காட்டிடுறான். கரெக்டாக அந்த இடத்த மட்டும் சுழிச்சு காட்டியிருக்கிறான். அப்போ அவனுடைய அந்த திறமையை பாராட்டி தான் இவன் என்ன செய்தான். அப்போது நீங்களும் பரிசு கொடுத்தீர்கள், அவனும் பரிசு கொடுத்தான். ஆனால் நீங்கள் பொதுவாக பரிசு கொடுத்தீர்களே தவிர என்னுடைய திறமையினுடைய நுணுக்கம் என்னங்கிறது நீங்கள் புரியாமல் கொடுத்தீங்க. ஆனால் அவன் என்னுடைய திறமையினுடைய நுணுக்கத்தை புரிந்து கொண்டு அவன் எனக்கு பரிசு கொடுத்தான். எனவே தான் நான்
என்ன செய்தேன், அவனுக்கு சபா சொன்னேன், அதுக்கு சபா சொன்னேன். அவன் கொடுத்த அந்த பரிசு அதை பாராட்டுவதற்காக வேண்டி, அதாவது கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அதை கண்ணில் ஒத்தி கொண்டேன் என்று சொன்னான். அப்போ ஒரு விஷயத்தை சராசரியாக பார்க்குறதுங்கிறது வேற, புரிகிறது, சரியான புரிதல் என்பது வேறு. அதே மாதிரி அந்த சூனியக்காரர்கள் ஆரம்பத்தில் பேரம் பேசி வந்தார்கள். பேரம் பேசி வந்த அந்த சூனியக்காரர்கள் கடைசியில் எந்த அளவுக்கு ஈமானில் உறுதியாயிட்டாங்கன்னா, நீங்கள் என்னுடைய அனுமதி இல்லாமல் ஈமான் கொண்டீர்களா, என்ன செய்கிறேன் பாருங்கள், மாறுகை வாங்கி உங்களை தண்டிப்பேன்னு சொல்லி இந்த கை இந்த கால் ரெண்டையும் வெட்டி தூக்கில் போட்டுருவேன்னு சொல்லிட்டான். அப்போ அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? பக்குதிமா அந்த கால், நீ என்ன வேணும்னு பண்ணிக்க. பக்குதிமா அந்த கால் இன்னமா தக்குதிய ஹாதிகில் ஹயாத்த துன்யா, நீ பண்ணுறதெல்லாம் இந்த உலகத்தில் தானே பண்ணுவேன். எவ்வளோ ஈமான் ஆகிடுச்சு பாருங்க. ஈமான் கொண்ட அடுத்த செகண்டு சில பேருக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தையும் கொடுத்து விலாயத்தையும் கொடுத்துருவான். அந்த செகண்டில் அந்த சூனியக்காரர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து அவர்களை முஸ்லீமாக ஆக்கி அவர்களுக்கு அதாவது விலாயத் பெற்ற நல்லவர்கள் நாதாக்களாக அல்லாஹ் தஆலா அவர்களை ஆக்கிவிட்டான். இப்போ இந்த சூனியக்காரர்களுக்கு ஹிதாயத்து கிடைத்ததுக்கு என்ன காரணம்? அவருடைய புரிதல். 3 காரணத்தை சொல்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதே எதுக்குன்னா, மூசா நபி எதுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி அந்த போட்டிக்கு சம்மதிச்சாங்கன்னா, இதை பார்த்தாவது ஃபிரௌனுக்கு என்ன கிடைக்கட்டும், ஹிதாயத்து கிடைக்கட்டுமே என்பதற்காகத்தான் நடத்தினாங்க. ஆனால் எதற்காக நடத்தப்பட்டதோ அந்த ஃபிரௌனுக்கு என்ன கிடைக்கல, ஹிதாயத்து கிடைக்கல. அதற்கு மாற்றமாக ஃபிரௌனுக்கு ஆதரவாக கொண்டு வரப்பட்டவர்கள் ஃபிரௌனுக்கே எதிராக வந்து ஹிதாயத்து பெறுவதற்கு என்ன காரணம்னா, அதுக்கு ஒரு 3 காரணம். முதலாவது முக்கியமான காரணம் சரியான புரிதல். 2வது அவர்களிடத்தில் இருந்த அதபு, ஒரு மரியாதை. எந்த மரியாதை? வந்த உடனே அவங்க வந்து தடாபடான்னு போட்டி ஆரம்பிக்கலை. என்ன சொன்னாங்க? நீங்கள் போடுறீங்களா அல்லது நாங்கள் போடுவோம்னு மரியாதையை கேட்டாங்க பாருங்கள். இம்மா துல்கிய இம்மா நக்கூன நஹ்னுல் முல்கீன் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா நாங்கள் ஆரம்பிக்கட்டுமான்னு. இப்போ மூசா நபி சொன்னாங்க நீங்களே என்ன செய்யுங்க. அப்போ அந்த அதபு இருக்குதே, இந்த மரியாதை, அது வந்து மனிதனை உயர்த்தி விடும். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்கள் பெரிய ஆளா ரசூலுல்லாஹ் பெரிய ஆளான்னு வயசில் உங்களில் 2 பேரில் யார் பெரிய வயசு, யார் வயசு மூப்புன்னு கேட்குறாங்க. இல்லைங்கச்சா? உண்மையிலேயே அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹோட வயசில் மூப்பு தானே. அப்போ என்ன சொல்லணும், நீங்கள் பெரிய ஆளா அவங்க பெரிய ஆளா வயசில் அப்படின்னு அந்த மனசில் வச்சுட்டு நீங்கள் பெருசா அவங்க பெருசான்னு கேட்கும் பொழுது எப்படி பதில் சொல்லணும்? நான் தான் பெருசுன்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொன்னால் அந்த வார்த்தை அந்த சொல்லு வந்து மரியாதை குறைவாக இருக்குல்ல. ரசூலுல்லாவோட நான் பெருசுன்னு சொன்ன மாதிரி ஆயிடுமா இல்லையா? அதுக்காக அவங்க சொன்னாங்களாம், அதாவது ஹூ அக்பர் ஆன அசன்னு மீனுன்னு சொன்னாங்க. அவங்க தான் பெரியவங்க, நான் வயசில் கொஞ்சம் மூப்புன்னு சொன்னாங்க. இது இந்த மரியாதையினுடைய வெளிப்பாடு, அவருடைய அந்தஸ்தை அது படம் பிடித்து காட்டுகிறது. இப்படி அதவோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு என்ன செய்வான்? ஹிதாயத்தை கண்டிப்பாக செய்வான். 3வது காரணம், அந்த சூனியக்காரர்கள் யாருடைய ட்ரெஸ்ஸு மாதிரி போட்டுட்டு வந்தாங்கன்னா, ஃபிரௌனுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரல. ஃபிரௌனுடைய ட்ரெஸ்ஸு மாதிரி போட்டுட்டு வராமல் மூசா நபியுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தாங்களாம். அந்த ட்ரெஸ் கோடு, நபிமார்கள் வழிமார்களுடைய அந்த ட்ரெஸ்ஸை போடுவதற்கு கூட ஒரு ஹிதாயத்திற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அவங்க போட்டது வேறு காரணம். என்ன காரணம்? அதாவது இந்த வித்தக்காரங்கள்ட்ட ஒரு ஹிக்மத் இருக்குது, ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. என்னென்னா, யாரை எதிர்க்கிறாங்களோ அவங்கள மாதிரியே இவங்களும் என்ன செய்வாங்க, தோற்றத்தில் உண்டாக்கிட்டு வருவாங்க. அது ஒரு வகையான கன்ஃபியூஸ் அதுக்காண்டி தான் அவங்க செய்தாங்க. பல்லாட்டு கேட்கப்பட்டுச்சு, ரப்பே மூசா மூலமாக ஃபிரௌனுக்கு ஹிதாயத்து கிடைக்குதுங்கிறதுக்காக வேண்டி தானே இந்த நிகழ்ச்சி. ஆனால் அவங்களுக்கு நீ ஹிதாயத்து கொடுத்துட்டேன்னு கேட்கும்பொழுது அல்லாஹ் சொன்ன பதில் தான் இது. என்ன இருந்தாலும் என்னுடைய நபி மூசாவுடைய தோற்றத்தில் வந்திருந்தார்கள். எனவே மூசாவுடைய ட்ரெஸ்ஸில் வந்த காரணத்தினால நான் அவங்களுக்கு ஹிதாயத்து கொடுக்காம நான் என்ன செய்வேன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னானோ. எனவே ஹிதாயத்துக்கு என்ன காரணங்க? முதல்ல சரியான புரிதல், 2வது அவங்களுடைய அதப் மரியாதை, 3வது அந்த நபியினுடைய அந்த ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி ஆடை அணிந்திருந்த காரணத்தினால் அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைத்தது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே சரியான புரிதல் வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான்.
இந்த பகுத்தறிவை கொடுத்த ரப்புல் ஆலமீன் எதற்காக? யார் என்ன சொன்னாலும் நம்புறது என்பது அல்ல, யார் எதை சொன்னாலும் கேட்கறது அப்படிங்கிறது அல்ல. எதை சொன்னாலும் கூட அதை நாம் சிந்திக்க வேண்டும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும், பகுத்து பார்த்து அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் நல்லா பகுத்தறிவை கொடுத்துருக்கானே தவிர கேட்டதையெல்லாம் நம்புறதுக்கு அல்ல. அப்படி கேட்டதையெல்லாம் நம்பினதுனால தான் ஒரு கூட்டம் 20 ரக்காத் தொழாமல் 8 ரக்காத் தொழுதுட்டு, ஏன்னா அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை. இன்ஷா அல்லாஹ் சம்மந்தமாக நேரம் ஆகிடுச்சு, அது சம்மந்தம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இன்னொரு நாள் நம்ம அதை பற்றி பேசலாம். ரப்புல் ஆலமீன் நமக்கும் சரியான புரிதலை, நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஹிதாயத்து கிடைத்ததோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொன்னாலும் கூட பல பேருக்கு ஹிதாயத்து கிடைக்கல. ஆனால் அதிகமான பேருக்கு ஹிதாயத்து கிடைத்ததுக்கு என்ன காரணம்? அவங்கள்ட்ட சரியான புரிதல். அந்த சரியான புரிதலை அல்லாஹ் நமக்கு தருவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.